சி அப்டேட் சேனல்லேருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஐசிஐ நியூ ஸ்கீமில் இன்டர்மீடியட் செகண்ட் எக்ஸாம் வந்து நேற்று முடிஞ்சிருந்தது கம்பெனியில். அது எப்படி இருந்துச்சு அண்ட் ஸ்டூடெண்ட்லாம் வந்து எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் பார்க்குறப்போ அது கொஞ்சம் ட்ரிக்கியாக கொஞ்சம் டஃப்பாக வந்த மாதிரி தான் எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் அதை கம்பேர் பண்ணுறப்போ கார்ப்பரேட்டில் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் டைம் பத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்டாக வந்து எல்லோரும் வந்து 80 மார்க்ஸ்னால் 85 மார்க் அது வரைக்கும் தான் அட்டன் பண்ணியிருக்கோம். அண்ட் ரேரான ஸ்டூடெண்ட் தான் வந்து 90 மார்க் அட்டன் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய சப்டிவிஷனாக கேட்டிருந்ததுனால நிறைய எழுதுறதா இருந்தது. அதனால் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி 1 மார்க்கில் வந்து நிறைய டைம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. பிகாஸ் ஏன்னா கேஸ் சினரியோ பேஸில் எம்சிக்யூ வந்து கேட்டிருந்தாங்க. அந்த கேஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டடி பார்த்திங்கன்னா அபவுட் 2 to 3 பேஜஸ் இருந்துச்சு. மேக்ஸிமமாக 2 to 3 பேஜஸ் இருந்துச்சு. அதுலேருந்து வெறும் 3 கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஒரு கொஷினோட வெயிட்டேஜ் வந்து 2 மார்க். ஸோ டோட்டலாக 6 மார்க் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் டியூரேஷனில் ஒரு 3 பேஜஸ் கேஸ் ஸ்டடி படித்து அனலைஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த 6 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதிலே நிறைய டைம் வந்து கன்சியூம் ஆகிடுச்சு. எம்சிக்யூலையும் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து கொஷின்ஸ் வந்து அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் ரிலேட் பண்ணுறப்போ கம்பெனியில் ஈஸியாக இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் டைம் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து டேக்ஸ் வருது. ஸோ அதுக்கு எல்லோரும் நல்லா இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 3 days வந்து டைம் கேப் இருக்குது. ஸோ நல்லா எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் டேக்ஸ் எக்ஸாம். அண்ட் அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.